சன் டிவி கேடிவில இந்த மாதிரியான திரைப்படங்களை எத்தனை டைம் போட்டாலும் நம்மளுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், போரே அடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தரமான 10 திரைப்படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. 90s கிட்டா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த திரைப்படங்களை பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க. இப்போவும் இந்த திரைப்படங்களை எல்லாம் போட்டால் பார்க்கறதுக்கு ஆட்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொல்ல போகிற இந்த 10 திரைப்படங்களில் உங்களோட ஃபேவரட்டான மூவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, ஒருவேளை நான் ஏதாவது ஃபிலிம்ஸை விட்டுருந்தேன்னா இந்த படத்தை விட்டுட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல படத்தையும் சஜஸ்ட் பண்ணுங்க. மக்களை, இந்த 1990லிருந்து 2000 பிகினிங் வரைக்குமே எக்கச்சக்கமான குடும்ப திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இந்த திரைப்படங்கள் எல்லாமே அந்த பீரியட்ல ஒரு நல்ல கலெக்ஷன் அண்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச திரைப்படங்களுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடி வாழ்ந்தால் கொடி நன்மை. ரொம்ப ஓவரா இருக்கு. நாசர், குஷ்பு, வடிவேலு, ரோஜா, கோவை சரளா, கரண் போன்றவங்க இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் பத்தின திரைப்படமா இருக்கும். இதுல எக்கச்சக்கமான கலாட்டாக்களா இருக்கும். வடிவேலு கூட இந்த திரைப்படத்துல ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல, உனக்கு எல்லாம் அரசியல் ஒரு கேடா. அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன கலவரங்கள், சண்டைகள், நகைச்சுவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படமே வேற லெவல் அல்ட்டியா இருக்கும். இப்பவும் இந்த திரைப்படம் போட்டா பாக்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஏன் 2 நாளைக்கு முன்னாடி கூட சன் டிவில போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் பாத்தீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரலுக்கேத்த வீக்கம். 1999ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத. குஷ்பு, கனகா, கோவை சரளா, ஊர்வசி, நாசர், லிவிங்ஸ்டன், வடிவேலு, விவேக்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. பிள்ளைகளை பூரா தூண்டி விட்டு வடிக்க பாக்குறியா? இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா, ஊர்வசியும் நாசரும் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல வசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களை கம்பேர் பண்ணி இங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்துல ஒரு ஃபேமிலியில மேல் டாமினேஷன் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத இந்த திரைப்படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா தன்னோட லைஃபுக்கு மீறிய வாழ்க்கையை வாழ விருப்பப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களம் போகும். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னான திரைப்படங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அப்பப்ப டிவில போடுவாங்க. மூணாவது திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம் மாறி போச்சு. கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்து குத்துறா. 1996ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. வெளியில வேடிக்கை பாக்குறடா அறிவு கெட்டவனே. சங்கீதா, கோவை சரளா, ரேகா, பாண்டியராஜன், வடிவேலு மற்றும் சுந்தரராஜன் போன்றவங்க இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. சங்கீதா, கோவை சரளா, ரேகா இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சிங்க. இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா வினி சக்கரவர்த்தி. இவங்க 3 பேர்த்துக்கும் தேடி பிடிச்சி ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல மாப்பிள்ளையை வந்து நிறைய பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களம். என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்டான திரைப்படம் அப்படின்னு தாங்க சொல்லணும். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான், கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா? இந்த வாடி போட்ட புள்ள வெளியே அப்படிங்கிற சாங் கூட இந்த திரைப்படத்துல இருக்குங்க. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படங்க. 4வது திரைப்படம் பாத்தீங்கன்னா கோபாலா கோபாலா. பாண்டியராஜன் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. என்ன தீர்ப்பே சொல்லடா வெண்ண. 1996ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த பீரியட்ல காமெடிகள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னான திரைப்படமா இருக்கும். எனக்கு ஏதாவது ஆயிட போகுது, உள்ள போய் முழுசா குளிடி. பாண்டியராஜன் இந்த திரைப்படத்துல சமையல்காரரா இருப்பாரு. நிறைய யூனிக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து குடியேறுவாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஜோடிகளுக்கும், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் இவர் தீர்த்து வைப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதை இவர் பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் போகும். கண்டிப்பா இந்த திரைப்படமும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இதுவும் அப்பப்போ டிவியில போடக்கூடிய திரைப்படம் தான். 5வது திரைப்படம் ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லாங்க. எத்தனை டைம் டிவியில போட்டாலும் நான் சலிக்காம பார்ப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம். வரவு 8 செலவு 10. குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இது என்ன தூக்கி நிக்குது? 1994ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. சார், வடிவேலு, செந்தில், கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கச்சக்கமான பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. கவுண்டமணி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் அரசியல்வாதியா நடிச்சிருப்பாரு. என்ன நினைப்பான்? வடிவேலு இந்த திரைப்படத்துல ஆட்டோ டிரைவரா நடிச்சிருப்பாப்ல. இந்த திரைப்படமே பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்குள்ள ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாசர் வந்து அவங்க குழந்தைகளை எல்லாம் படத்துக்கு கூட்டு போவாப்ல. அப்ப அவர்கிட்ட ஒரு பட்ஜெட் போட்டு தான் போவாப்ல. ஆனா பட்ஜெட்டுக்கு மீறி வந்துடும். அப்போ வந்து அவரோட ரியாக்ஷன்ஸ், அங்க என்னென்னலாம் சொல்றாப்ல அப்படிங்கிறது கண்டிப்பா அவரோட அந்த
பதட்டமான சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த திரைப்படத்தில் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். 6வது இடத்துல என்ன திரைப்படம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா போன வாரம் சன் டிவியில் போட்டிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி தாங்க. உங்க தலையெழுத்தே மாறப்போகுது. உருப்படாத புருஷங்க நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க தலையெழுத்து மாறாது. நெப்போலியன், ரோஜா, வையாபுரி, சார்லி, கோவை சரளா, கல்பனா போன்றவங்க இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. திரைப்படத்தில் ரோஜாவை கல்யாணம் பண்ணி நெப்போலியன் வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆவாப்ல. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, சார்லியும் வையாபுரியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்தது என்ன, அதுக்கப்புறம் ஊர்ல இருந்து அவங்க பையன் வேற வருவாப்ல. அந்த பையன் வந்ததுக்கு அப்புறமா சொத்து பிரச்சனையெல்லாம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த கதைக்களம் நகரும். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம என்டர்டைன்மெண்டான திரைப்படங்க. 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரபு அவர்களோட 2 திரைப்படம் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மாதவன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பத்மநாபன். 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு திரைப்படங்க. முரளி, வடிவேலு, விவேக், மீனா, வித்யா போன்றவங்க இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முரளி, வடிவேலு, விவேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருப்பாங்க. இதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் மீனா இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளால் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் போகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு திரைப்படம். 9வது இடத்துல என்ன திரைப்படம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா கேடிவி சன் டிவியில் அப்பப்போ போடக்கூடிய திரைப்படங்க. பிரபு, எஸ்வி சேகர், வடிவேலு, விவேக், ரோஜா, கோவை சரளா மற்றும் ஊர்வசி போன்றவங்க இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க காம்பினேஷன்ல கந்தா கடம்பா கதிர்வேலை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து 10வது பிளேஸ்ல என்ன திரைப்படம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொங்கலோ பொங்கல். வடிவேலு, விவேக், சார்லி, தியாகு, சின்னி ஜெயந்த், கோவை சரளா, சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இதுல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க. இந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா லவ், காமெடி, சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா இருக்குங்க. அதனால இந்த திரைப்படம் எத்தனை டைம் போட்டாலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்டான திரைப்படமா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம பார்த்த இந்த 10 திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா வி சேகர் எடுத்த திரைப்படங்கள்ங்க. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா வி சேகர் அப்படிங்கிற இயக்குனர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி திரைப்படங்கள் எடுக்கிறதுல மிக கெட்டிக்காரரு. நம்ம பார்த்த இந்த 10 திரைப்படங்களுமே பாத்தீங்கன்னா அப்பப்போ சன் டிவி கேடிவில போடக்கூடிய திரைப்படங்கள்ங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன, இல்ல இதுல ஏதாவது திரைப்படம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.